நாடு பற்றி எரியும் என்றும் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவை டிஸ்மிஸ் செய்யுங்க என்று மோடியிடம் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய உத்தரவிட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும் நேரில் வலியுறுத்தினர். முன்னதாக அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்றத்தில் இரு சபைகளையுமே இந்திய கூட்டணி எம்பிக்கள் முடக்கிய நிலையில் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தும் வருகிறது. அரசியல் சாசனம் மீதான விவாதங்களுக்கு ராஜ்யசபாவில் நேற்று பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாடு, கர்நாடகா, மேற்கு வங்க முதல்வரான மு.க. ஸ்டாலின், சித்தராமையா, மம்தா பானர்ஜி உள்ளிட்டோரும் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி நாடாளுமன்றத்தை இந்திய கூட்டணி எம்பிக்கள் இணைந்து முடக்கி வைத்தனர். நாடாளுமன்ற வளாகத்திலும் இந்திய கூட்டணி எம்பிக்கள் போராட்டமும் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் நேரில் சந்தித்து அமித்ஷாவை ராஜினாமா செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில், அரசியல் சாசனத்திற்கு எதிரான கருத்துக்களை அமித்ஷா பேசியிருக்கிறார். நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றப் போகிறது பாஜக என்பதுதான் தொடக்கம்தான். இது அம்பேத்கருக்கு எதிரானவர் தான் பாஜகவினர். பாஜகவின் சித்தாந்தமே அம்பேத்கருக்கு எதிரானது. அம்பேத்கர் அரும்பாடுபட்டு உருவாக்கிய அரசியல் சாசனத்தை ஒழித்து காட்டுவதுதான் பாஜகவின் வேலை. ஒட்டுமொத்த தேசமும் இதனை நன்றாகவே உணர்ந்துள்ளது என்றார். மேலும் மனு தர்மத்தை ஏற்கக்கூடியவர்களுக்கு அம்பேத்கர் எரிச்சலூட்டக்கூடிய ஒவ்வாமையாகத்தான் இருப்பார் என்று ராகுல் காந்தி கூறினார். அது மட்டுமின்றி ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறுகையில், நாட்டின் அரசியல் சாசனத்தையும் அண்ணல் அம்பேத்கரையும் அவமதித்து விட்டனர் அமித்ஷா. மனு தர்மத்தை சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். அரசியல் சாசனத்தையோ அண்ணல் அம்பேத்கரையோ மதிக்க மறுப்பவர்கள் தான் பாஜகவினர், RSS இயக்கத்தினர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.